ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அண்ணாமலை ஒரு பெரிய கரிஸ்மா பர்சனாலிட்டி. ஒரு பாஜக கட்சி தலைவர்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ண தவறித்தார்கள், அதன் விளைவுகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நாம் எதற்காக டெல்லிக்கு சேவகம் செய்ய வேண்டும், நாம் எதற்காக டெல்லியின் தலைமைக்கு கைகட்டி நிற்க வேண்டும், எதை எடுத்தாலும் டெல்லியில் கேள்வி, எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா என்கின்ற அந்த ஐடியாலஜியை தாண்டி திராவிடியன் ஐடியாலஜி அடிப்படையில் எல்லோரையும் இணைத்து ஒன்றை அவர் ஆரம்பிக்கலாம், அதில் வெற்றி பெறலாம் என்று அவர் நம்புகிறார். இயற்கையாகவே அவருக்கு பலம் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம், இயற்கையாகவே அவருக்கு இருக்கும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களின் ஆதரவு. இப்பொழுது மாறி வரும் அரசியல் களச்சூழ்நிலையில் 52 வயது விஜய்க்கும் 48 வயது உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரியான போட்டியாக 41 வயது இவர் இருக்கிறார். இவர் இன்னும் 30 ஆண்டுகள் மிகப்பெரிய ஆக்டிவாக தான் ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாகினார். நேர்மையும் நீதியும் கல்வியும் உண்மையுமாக இன்க்ளூசிவ்னஸ், எல்லோரையும் அரவணைத்து அவர் செல்லக்கூடியதாக வந்தால் அவருக்கு பின்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கு பாருங்கள், ஒரு நாளைக்கு முதலமைச்சராக வந்து விடுவேன் என்று எனக்கு சொல்ல முடியாது. விஜய் வருவான் என்று யார் இடத்துல கேட்டால் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பான். ஒரு 6 மாதத்திற்கு முன்பு விஜய் உறுதியாக சொன்னால் பைத்தியக்காரன் என்று தான் சொல்லியிருப்பான். அப்படித்தான் அது நடந்து விட்டது. அந்த மாதிரி என்ன சூழ்நிலை நடக்கும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். சார், தமிழக அரசியல் களத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். என்ன நடக்கிறது தமிழக பாஜகவில்? சார், முதலாக தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளனா என்னுடைய பார்வை, அண்ணாமலை ஒரு பெரிய கரிஸ்மா பர்சனாலிட்டி. பலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. அண்ணாமலை எப்படி ஒரு பெரிய பர்சனாலிட்டி அப்படின்னா, அவர் கட்சிக்கு சற்றேறக்குறைய 7 வருஷம். இவ்வளோ காலத்தில் அவர் ஒரு பிரபலமான ஒரு ஆளுமையாக மட்டுமில்லை, கட்சியை கிளைகளை வச்சு பல இடங்களில் பேச்சு பொருளாக கொண்டு வந்தார். கடைசி 2024 தேர்தலில் அவர் 11 விழுக்காடு. இப்போ நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலன் சார்ந்து ஒருவன் சிந்திச்சா அப்படி தான் சிந்திச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் பேசுகிறேன். அண்ணாமலை விவகாரத்திலோ பாஜக விவகாரத்திலோ நான் எனது பார்வையை தாண்டி ஒரு பாஜக கட்சி தலைவர்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ண தவறித்தார்கள், அதன் விளைவுகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை என்ன குற்றச்சாட்டு வைத்தார்? நேற்று வரைக்கும் அவர் பேசுகின்ற போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை நேற்று காலை வெளியிட்டார்கள். அதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால், அண்ணாமலை என்ன சொன்னார், இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய 2 பாயிண்ட் சொன்னாங்க. முதலாவது பாயிண்ட்டு, 7 வருஷத்துக்கு என்னிடத்தில் எதுவுமே கேட்கக்கூடாது, நான் தான் கட்சி தலைவன், நான் எடுக்கும் முடிவு தான் இயற்கை, நான் கட்சியை மிகச்சிறந்த அளவிலே வளர்க்கப் போகிறேன், யாரும் தலையிடக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு உறுதிமொழியை தர வேண்டும், அப்படி தந்தால் நான் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு அவர் முடிவு செய்திருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தி வெளியிட்டது. இரண்டாவதாக, அவர் அந்த முடிவுக்கு வரவில்லை என்றால் கட்சியை விட்டு அவர் வெளியேறுவார், ஆனால் அவர் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய முடிவிலே தான் போகிறார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று இன்று வரை கிடைத்த தகவல், அவர் நிதின் நபீனை சந்தித்து தனது ரெசிக்னேஷனை புட்டப் பண்ணிட்டு அமித்ஷாவை சந்திக்க வெயிட் பண்ணும்போது அவர் சந்திக்க விரும்பவில்லை என்றும், திடீரென அவர் ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அமித்ஷா அவர்கள் அழைத்து பேசியிருக்கிறார். நேற்று மாலைக்கு பின்பு நடந்த சம்பவம் இது. அதாவது முன்னிற மாலை. அதில் இவர் மனம் விட்டு அமித்ஷாவிடத்தில் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்.
ஒரு கருத்து என்னவென்றால் அவர் வைத்ததில் என்ன நியாயம் இருக்குன்னு பார்ப்போம். அவர் சொல்கிறார், நான் ஒரு சுயநலம் இல்லாமல் கட்சியை வளர்த்தவன். அவருடைய வளர்ச்சி இதுவரைக்கும் அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2வது ஒரு செய்தியை வெளியிடுது, கோர் அஜெண்டா, இந்துத்துவ அஜெண்டா அவருக்கு செட் ஆகலை. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அவர் தமிழ் தேசிய திராவிட தேசியத்திற்கு ஒப்பான பாஜகவை தமிழர்களுக்கும் தமிழர் கலாச்சாரத்துக்கும் தமிழ் மக்களின் பண்பாட்டிற்கும் ஏற்ற ரீதியாக அந்த கட்சியை வளர்க்க பார்க்கிறார். பாஜக ஆட்சிக்கு வரணும், அது ஜனதா என்றோ சனாதனம் என்றோ சமஸ்கிருதம் என்றோ வட இந்திய பாலிஸ்டிக்ஸ் மாதிரி இல்லாமல் அதே பாஜக தான் தமிழர்கள் நலன் சார்ந்து, தமிழர்கள் கொள்கை சார்ந்து, தமிழர்கள் முறைமை சார்ந்து ஒரு கட்சியாக வளர்க்கறதுக்கு அவர் பாடுபட்டார். அதற்கு இந்த ஐடியாலஜி பேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு தேசிய கட்சி இங்கே இருக்கிற முரண்கள் என்னவென்றால், தனி மனிதருக்காக பாஜகவை மாற்றுவார்களா என்ற கேள்வி நமக்கு எழும். அவர் தந்தை பெரியார் என்று அழைக்கிறார். கடைசியாக பேசும்போது அவர் சொன்னார், நீட்டு தமிழ்நாட்டுக்கு சூட் ஆகாது. அது மனம் சார்ந்து அவர் பேசுகிறார். 3வது அவர் சொன்னது மும்மொழி கொள்கை, சிபிஎஸ்இ ஸ்கூலில் அது சாத்தியமில்லை, தமிழ்நாட்டிற்கு தமிழும் ஆங்கிலமும் போதும். இப்போ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அடிப்படை கோர் அஜெண்டா, அந்த ஐடியாலஜி பேஸை தாண்டி அவர்களுடைய கொள்கைகளுக்கு முரணாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை ஒரு திறமையான ஆள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது அண்ணாமலை இந்த கட்சியை விட்டு வெளியே வருவதற்கான காரணங்களை அவர் அடுக்கடுக்காக சொல்கிறார். அதே நேரம் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்களின் ஆசையோடு நான் வெளியே வருகிறேன் என்பதையும் சொல்லியிருக்கார். அவர் ஒரு தீவிர பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆதரவாளர், மோடியினுடைய ரசிகர், அப்படிதான் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஐடியாலஜி எல்லாம் எனக்கு இல்லை, நான் மோடியுடைய தீவிரமான ரசிகன், மோடியை நான் ரசிக்கிறேன். BL சந்தோஷ் அவர்கள் தான் அண்ணாமலையை உருவாக்கினார். ஆனால் இங்கே மத்திய பாரதிய ஜனதாவினுடைய தலைமை அவரை கரிசனம் செய்ய தவறியது ஏன்? ஒரு கேள்வி நமக்கு வருது. ஒரு பத்திரிகையாளர், இந்த பிரச்சனை இப்போது நடக்கலையே, இந்த பிரச்சனை இப்போது நடக்கலை, கடந்த 1 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு 8 மாசமா நடக்கு. இப்போ அவர் முன்னால் வைக்கிற கோரிக்கைகள் மனமுட்டு பேசினதாக நமக்கு செய்திகள் பல ஊடகங்களையும் மல்டி டைமென்ஷனாக ஐ காட் இட். அவர் முதலில் சொல்கிறார், என்னை என்ன காரணத்திற்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீங்கள் நீக்கினீர்கள்? இப்போ அவர் தவறு செய்யலை. ஒன்று, அவர் நல்லா தான் பண்ணார். ஒரு நீங்கள் என்னட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, நான் நல்லா போய்கிட்டு இருக்கேன், வண்டி நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குண்டு குழியாக போடலை, ஆக்சிடென்ட் பண்ணலை, கரெக்டாக பண்ணுறேன், கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணுறேன், ஆயில் எல்லாமே, டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கி போடா அப்படின்னு சொன்னால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ அதுக்கு 2வது பாயிண்ட் அண்ணாமலை வைப்பது, பியூஷ் கோயலும் சரி அமித்ஷாவும் சரி முழுக்க எடப்பாடி பழனிசாமியுடைய சொல்லை கேட்டு கூட்டணி வைத்து தர்மத்திற்காக என்னை நீங்கள் வெளியேற்றினீர்கள். இது நியாயமா? இல்லை. 2வது கேள்வி. 3வது கேள்வி, அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய அளவில் ஒரு IPS பெற்று தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்த அவருக்கு கொடுத்த பதவி என்ன? ஒரு இடத்தில் கூட போட்டியிடுவதற்கு அவருக்கு ஒரு இடமும் கொடுக்கப்படவில்லை. வானதிக்கு கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, அதை கேட்டார், கடைசியில் அவரை மௌனியாக்கி விட்டீர்கள். 4வது மிக முக்கியமான கேள்வி, அவ்வளவு பெரிய தலைமை பொறுப்பில் இருந்த அண்ணாமலைக்கு 6 தொகுதிகளை அதாவது என்ன செய்யணும், மேலாண்மை செய்வதற்கான ஒரு சிறிய பதவி, அதுவும் நாகர்கோவில், பத்மநாபபுரம் அந்த பகுதியை நீங்கள் கொடுத்தீர்கள். அது அவர் என்ன சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு குப்புசாமி கவுண்டருக்கு உடல்நல சரியில்லை, நான் போகிறேன், அவர் போயிட்டார். 5வது, இத்தனை மனவருத்தங்களையும் வைத்துக்கொண்டு அண்ணாமலை 95க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உளப்பூர்வமாக பிரச்சாரம் செய்தார். அப்போதும் நீங்கள் கவனிக்கவில்லை. 6வது, தலைமையின் கொள்கை ஏற்று உத்தரவு ஏற்று எடப்பாடி அண்ணன் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் என்றும் அவர் பிரச்சாரம் பண்ணினார். ஆனால் அதிமுக இவரை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வடக்கு தொகுதியை கூட கொடுக்காம மாற்றி இந்த முறை கொடுத்தாங்க. வேண்டுமென்று பல முறை அவரை டீக்ரேட் செய்தார்கள். அவருக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டுடைய பிரசிடெண்ட் அவர் இருக்கும்போதே டெல்லியில் அவரை அவருடைய நாலேஜுக்கு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது தற்போது அவருக்கு தெரிந்து
அந்த வருத்தத்திலும் அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து மிக முக்கியமாக இவ்வளவு டெடிகேட்டாக ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகிறது. யார் வைக்கிறா? திமுக காரன் வைக்கல, அண்ணா திமுக காரன் வைக்கல, காங்கிரஸ்காரனும் வைக்கல. கல்யாணராமன் ஒரு கடும்போக்குவாதி, ஹிந்துத்துவா உடைய ஒரு கடும்போக்குவாதி டெல்லியிலே போய் அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை ஊழல் செய்து விட்டார், திமுகவோடு நெருக்கம் காட்டிவிட்டார், மாரிதாசன் ஒருத்தர், இந்த 2 பேரும் சேர்ந்து டெல்லியிலே போய் இவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை வாசிப்பதும் தமிழ்நாட்டினுடைய சில யூடியூபுகளில் பேட்டி கொடுப்பதும் அவருக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்னடா இது, நாம் சம்பாதிச்சு கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குகிறோம், 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ 1/2 ஏக்கரோ 1/4 ஏக்கரோ, அதை என்னமோ டிஎம்கேட்ட கோடிக்கணக்கான பணம் பெற்றதாகும், நான் பெரிய அளவிலான பணத்தை சம்பாதித்ததாகும் எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்முடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற கல்யாணராமன் யார்? இதை ஏன் மேலவை தட்டி கேட்கவில்லை? அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். இப்படிப்பட்ட வருத்தங்களால் தற்போதைய தேர்தல் முடிவுகள் அவரை சிந்திக்க வைத்தது. என்ன சிந்தனை? புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் போட்டியில் 33.5% வாக்களை வாங்கினார். ஆனால் இன்றைக்கு விஜயோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிலே 35% வாங்கி வரலாற்றில் 6 மாதத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெறுகிறார். அவர் கட்சி 2 வருஷம்தான், ஆனால் 6 மாதத்தில் அவர் பிரச்சாரம், அதிலும் தமிழ்நாடு முழுவதும் இல்லை. ஒரு நாள் பிரச்சாரம் செய்வார், 9 நாள் பிரச்சாரம் செய்ய மாட்டார். இப்போ அண்ணாமலை யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? நாம் மிஸ்டர் கிளீனாக இருக்கிறோம், நாம் ஒரு இளைஞன், நாளை அவருக்கு 41 வயது, இன்றோடு 40 வயது முடிகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த களச்சூழல் மாறியிருக்கிறது. அந்த களச்சூழலின்படி ஜென்சன் சொல்லக்கூடிய இளைஞர்கள் 41% வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் பெருச்சாளிகள், வாரிசு அரசியல். இன்றைக்கு கூட கர்நாடக மாநிலம் குறுக்கில் சபரீசனுக்கும் ஒரு செய்தி வந்திருக்கிறது, உதயநிதிக்கும் ஒரு சிறிய முரண் வந்தது. அவற்றில் படியிறக்கம் செய்வதற்கு ஸ்டாலினை முயற்சி செய்தார்கள். இல்லை, இந்த கட்டத்தில் நீங்கள் உதயநிதி கொண்டு வந்தால் அது சரியாக வராது, மாமனாரை தொடர வேண்டும் என்று சொன்னதாகவும் அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி. அப்போ தமிழ்நாடு இன்றைக்கு எப்போதும் இல்லாத ஒரு புதிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார்கள், இளைஞர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்பொழுது அவருடைய வெல்விஷர் சொல்கிறார்கள், மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் ஏன் பிஜேபியில் இருக்கணும், நீங்கள் தனித்துவமாக ஏன் ஆளக்கூடாது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. காரணம், திருநெல்வேலியில் அவருக்குன்னு சில நற்பணி மன்றங்கள் உருவானது. பாரதிய ஜனதாவில் சில தலைவர்கள் இவரை காலி செய்வதற்கென்றே பிடிக்காமல் இருக்கிறார்கள். அதை அவர் அமித்ஷாவிடத்தில் 5 பக்கமோ 15 பக்கமோ பெரிதாக எழுதி ஒப்படைத்து விட்டார். பாரதிய ஜனதாவின் டெல்லி சார்பாக தேர்தல் நிதிகள் கொடுக்கப்பட்டது. எல்லா கட்சிக்கும் தேர்தல் நிதி உண்டு, எல்லாரும் பணம் செலவு பண்ணுவாங்க, பிஜேபி மட்டும் இல்லை. அந்த பணத்தில் பெரும்பான்மையாக சுவாகா செய்யப்பட்டிருக்கிறது, விநியோகிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் அமித்ஷாவுக்கு இன்றைக்கு தலை சுற்றி போயிருக்கிறது. நெய்னார் உள்பட முக்கிய தலைவர்களை வரையறுத்து நீங்கள் யாரிடத்தில் கொடுத்தீர்கள், யாரெல்லாம் கொடுக்க மறுத்தார்கள் என்ற கேள்வியும் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது மத்திய பாரதிய ஜனதா தலைமை அவருக்கு ஒரு கேபினெட் கொடுப்பதாகவும் அல்லது ராஜ்யசபா ஆந்திராவின் மூலம் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் சில ஆஃபரை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இது காலம் கடந்த ஒன்றாக அவர் நினைக்கலாம், அல்லது அவருடைய வெல்விஷரும் நினைக்கலாம். சிலர் மந்திரி பதவிக்கு அடிமையாகி விடுவார்கள். ஆனால் அண்ணாமலை அந்த அடிப்படையில் மந்திரி பதவிக்கு அவர் அடிமையாவதாக தெரியவில்லை. கேபினெட் கொடுத்தாலும் பாஜக கொடுக்கும், அவர் ஒரு தேசிய பேச்சாளர், ஒரு மல்டி டைமென்ஷன் ஒரு ஆக்டிவிட்டிஸ் உண்டு. கன்னடம் பேசுவார், ஹிந்தி பேசுவார், தமிழ் பேசுவார், சரளமான ஆங்கிலம் பேசுவார். கட்சியை கட்டமைப்பாக கொண்டு வந்து 11%, கூட்டணிகள் 18-19% கொண்டு வந்து அவரை பயன்படுத்த பாஜக தவறிவிட்டது என்பதுதான் நமது ஒரு கேள்வி. இப்போது அவர் எல்லை கடந்து வெகு தூரம் சென்று விட்டார். ஆனால் இப்பொழுது காரங்கள் கெட்ட பின்பு கண்கள் போன பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதை போன்று பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமை அவருக்கு சில ஆஃபரை வழங்குகிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்வது என்னை பொறுத்தவரை சாத்தியம் குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன்.
80% காலம் கடந்து விட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. ரெசிக்னேஷன் அவர் புட்டப் பண்ணியிருக்கார், மேசைக்கு மேல் வைத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து வெளியேறினால் தமிழகத்தில் அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா இளைஞர்கள் ஒரு பக்கம் திமுக உதயநிதி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், இப்போது அண்ணாமலை அப்படின்னா இந்த மூவருக்கு இடையில தான் போட்டி நடக்குமா? எப்படி இருக்கும் தமிழக அரசியல் களம்? நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் பண்ணுவார்னு தான் நான் நம்புகிறேன். அவருக்கு எனக்கு கிடைத்த தகவல், அவர் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர். ஆமாம், இனி புதுசாக அவருக்கு பெரிய இன்ட்ரோலாம் தேவையில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் தெரியும். இரண்டாவது, இப்பொழுது மாறி வரும் அரசியல் கள சூழ்நிலையில் 52 வயது விஜய்க்கும் 48 வயது உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரியான போட்டியாக 41 வயது இவர் இருக்கிறார். இவர் இன்னும் 30 ஆண்டுகள் மிகப்பெரிய ஆக்டிவாக அரசியல் பண்ணலாம். அடுத்து அவருக்கான பலம் மூன்றாவது, அவருடைய மொழி ஆளுமை, சிறந்த பேச்சாளர். உதயநிதியெல்லாம் மணிக்கணக்கில் பேச மாட்டார். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் பேசிய நான் பார்த்ததில்லை. அது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். மூன்றாவது, அவர் என்ன நினைக்கிறார், தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா என்கின்ற அந்த ஐடியாலஜியை தாண்டி திராவிடியன் ஐடியாலஜி அடிப்படையில் எல்லோரையும் இணைத்து ஒன்றை அவர் ஆரம்பிக்கலாம், அதில் வெற்றி பெறலாம் என்று அவர் நம்புகிறார். நான்காவது, இயற்கையாகவே அவருக்கு பலம் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம், இயற்கையாகவே அவருக்கு இருக்கும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களின் ஆதரவு. ஒரு கால் அவர் நம்புகிறதாக நமக்கு செய்தி வருது. இன்றைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் நாளைக்கு 5 வருடம் கழித்து இப்படி இருக்க மாட்டார். பெரும் தவறுகள் நடக்கும், ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய வாய்ஸ் ஆஃப் வரும். அப்படி வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட கா திமுக, திமுக என்று கூட வரலாம். கனிமொழி திராவிட முன்னேற்ற கழகம், உதயநிதி திராவிட முன்னேற்ற கழகம், அப்படியெல்லாம் வருகின்ற போது தான் ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாகினால் நேர்மையும் நீதியும் கல்வியும் உண்மையுமாக இன்க்ளூசிவ்னஸ், எல்லோரையும் அரவணைத்து அவர் செல்லக்கூடியதாக வந்தால் அவருக்கு பின்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கு பாருங்கள், அப்புறம் நாளைக்கு முதலமைச்சராக வந்து விடுவேன் என்று எனக்கு அது சொல்ல முடியாது. விஜய் வருவான் என்று யார் இடத்தில் கேட்டால் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பான். ஒரு 6 மாதத்திற்கு முன்னும் விஜய் உறுதியாக சொன்னால் பைத்தியக்காரன் என்று தான் சொல்லியிருப்பான். அப்படித்தான் அது நடந்து விட்டது. அந்த மாதிரி என்ன சூழ்நிலையும் நடக்கும். இப்பொழுது பலரை முதலமைச்சராக ஆக்குவதற்கு திமுக மறைமுகமாக உதவி செய்துன்னு வருதில்லையா, அப்படி ஒரு காலம் அவருக்கு வாய்ப்பு வரலாம்ல. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நாம் எதற்காக டெல்லிக்கு சேவகம் செய்ய வேண்டும், நாம் எதற்காக டெல்லியின் தலைமைக்கு கைகட்டி நிற்க வேண்டும், எதை எடுத்தாலும் டெல்லியில் கேளுங்கள், எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. இங்கிருந்து லெட்டர் எழுதுகிறார்கள், அவர் எழுதுகிறார், இவர் எழுதுகிறார், அவர் நமக்கு எதிராக இருக்கிறார், இவர் நமக்கு எதிராக இருக்கிறார். இதை விட எளிப்பறியானாலும் தனிப்பறியாக ஒரு சிறிய கடையை போட்டிருக்கிறார். அவர் பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணார், இப்பொழுது அவர் சிறிய இட்லி கடையை போட்டிருக்கிறார். இது நாளை பெரிதாக ஆக உள்ளது என்று சொல்ல முடியாது அல்லவா? ஆகலாம், அதற்கான வாய்ப்புகளும் உண்டு, அதற்கான எல்லா திறமையும் அவற்றை இருப்பதாக சொல்கிறேன். அவர் வெற்றி பெறுவது அறிவிப்புக்கு பின்பு அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து தான் நாம் சொல்ல முடியும். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.